Hey everyone, welcome back to my channel Jenny's Archives. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான prawn masala ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சீக்கிரமாக குவிக்காக செய்கிற மாதிரி அண்ட் வித் ரொம்ப லிமிட்டடான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி இந்த டேஸ்டான டிஷ் வந்து நம்ம செய்யலான்றதை பார்த்துடலாம். அண்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு இப்போ ஒன்று நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 1/2 kg ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரானை வந்து பீல் பண்ணதுக்கப்புறம் 350 grams இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி அண்ட் 1 tablespoon ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அண்ட் 2 க்ரீன் சில்லி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் இந்த மசாலாஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக என்னென்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 2 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது சூடானோடனே கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா வந்துட்டு நமக்கு ஃப்ரை ஆகட்டும். ஸோ இதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா இதை ரெண்டுத்தையும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போது ஆனியன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு இடையில நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் பச்சை மிளகா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் நல்லா வந்து வேகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சால்ட் போட்டால் அந்த டொமேட்டோஸ் எல்லாமே ஈஸியாக வேகும். இப்போது இதில் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்துட்டு சோம்புத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணி இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த மசாலா குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா ப்ரான்ஸ்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இப்போ இதை ஒரு லிட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எல்லாமே நல்லா வந்து ரா ஸ்மெல் போய் நல்லா குக் ஆகி வரும். இப்போ 10 minutes ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு 5 minutes நமக்கு நல்லா குக் ஆகணும். இது மீடியம் சைஸ் ப்ரான். ஸோ அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 5 minutes வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா இதோட குக்கிங் டைமே வந்து அவ்வளோதான், 5 minutes தான். ஸோ 5 minutesக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா ரப்பரி ஆயிரும். ஸோ இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணேன். அண்ட் இதுதான் எண்ட் ரிசல்ட். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அண்டு சப்பாத்தி, ரைஸ், தோசா, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.